ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசையை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம ரோகிணிக்கே அட்வைஸ் கொடுக்குறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜயா தான். வீட்டிலேருந்து வந்தால் தான்ப்பா மரியாதையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு பயங்கர பிட்டை போட்டு தள்ளுறாங்க. இவங்க போடுற பிட்டெல்லாம் புரியாமல் இல்லைங்க நம்ம ரோகிணிக்கே. வேறு வழி இல்லையே, இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட போய் கேட்பாங்க? அடுத்து நம்ம வித்யாட்ட தான் போயிட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏதாவது ஒரு ஐடியா கொடுறீன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் கொடுக்குறேன்ற பேரில் ஒரு சொதப்பல் பண்ணுறாங்க பாருங்கள். ஏற்கனவே 1008 பிரச்சனை எல்லாம் தேவையா? ஒரு நியூ கேரக்டர் கதையில் என்ட்ரி ஆகுதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நடிக்கிறதுக்காக, மாமாவை நடிக்கிறதுக்காக ஒருத்தவங்களை கூப்பிட போகிறாங்க. அவர் வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் என்னைக்கு சொதப்பி மாட்டி விட போகிறாரோ அது தெரியல. இவர் பிளான்லாம் சொன்னோடனே நான் தப்பு பண்ண மாட்டேன் கலைக்கு அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு தடவை சீன் போட்டாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒத்துக்கிற மாதிரி இவங்க ஒரு போய் சொல்லியிருக்காங்க. சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு வழியில் அவர் ஒத்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கடன் வாங்கணுமே 1 லட்சம். அதனால் கடன் வாங்குறதுக்காக அந்த ஏற்கனவே வட்டி கொடுத்த அந்த சிட்டிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. வந்து நின்னோடனே அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட தம்பி அங்கே இருக்க. சரி இவங்களுக்கு அதிகம் பணம் கொடுக்காதப்பான்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ண மீனா வீட்டை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கு வரும்போது தம்பி வந்து சொல்கிறாரு, நான் 12 தட்டு இல்லை 13 தட்டாக வச்சுருப்பேன்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படிங்கிறாரு. அப்போ கூடவா குடும்பத்தில் யாருக்கும் டவுட் இல்லை. டவுட் ஒத்து நம்ம மீனா கேட்டாலுமே அவர் சமாளிக்கிறாரு பயங்கரமா. அதுக்கப்புறமா நம்ம மீனாவை கூட்டு போய் வலையெல்லாம் மீட்டு கொடுக்குறாரு. இதை என் புருஷன் கையால் வாங்கிக்கிறேன், நீ வைப்பா, எனக்கு வேணான்ட்டாங்க. திரும்ப அந்த சிட்டி கூட சேர்ந்து தப்பான தொழிலுக்கு போகாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னதான் பண்ணாலும் அது வயசு கொளாருமா, பண்ண தான் செய்வார் அவர். அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி வந்துட்டு எல்லா செயின், ட்ரெஸ்ஸை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த நடிக்கிறவரை தாத்தாட்ட கொடுத்தாங்க பாருங்க. அவர் வாங்கிட்டு நீங்கள் எப்படி எங்கெங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் போட தெரியுது. அதுக்கு பேசாமல் உண்மையை சொல்லிட்டு குடும்பத்தில் நல்லா சேர்ந்து வரலாமா? என்ன ஒரு மனக்கசப்பு, ஒரு 10 நாள் உள்ள 1 மாதம் பிரிஞ்சிருக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதுக்கு போய் இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.